ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா கார்த்திக் அண்ட் சண்முக வாத்தியார் இவங்க 3 பேருடைய பிளான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ நினச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டாரு நம்ம சண்முக வாத்தியார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சொத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ராடு பண்ணி நம்ம சரவணன் அவர் பேரில் எழுதி வச்சுருந்தாங்க. இப்போது நல்லவர் போல் உனக்கு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், கல்யாணம் கூடிய சீக்கிரமே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ ஆசையை கிளப்பி விட்டு நம்ம சரவணனை பார்த்திங்கன்னா நம்ம செண்பகவல்லியே சொத்தையெல்லாம் மறுபடியும் உங்கள் அப்பா பேருக்கே எழுதி வச்சுட்டு நம்மளுடைய காரியம் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறம் சொத்தையெல்லாம் பிடுங்கிக்கலாம், மாற்றிக்கலாம், ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகவல்லியே பார்த்திங்கன்னா ஐடியா கொடுத்தாங்க. எல்லா வேலைத்தனத்தையும் முடிச்சுட்டு நம்ம சண்முக வாத்தியார் பார்த்திங்கன்னா போட்டாங்க பாருங்கள் போடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செண்பகவல்லி, இன்னொரு பக்கம் நம்ம சரவணன், இவங்களுடைய அதிர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு. இந்த கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன். ஏன்னா ரம்யா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்கு மருமகளாக, அதாவது மூத்த மருமகளாக அவளுக்கு வரத்துக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இது எல்லாம் ட்ராமா, நான் போட்ட பிளான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பார்த்திங்கன்னா எல்லார் முன்னாடியுமே சொல்லிட்டாங்க நம்ம சண்முக வாத்தியார். இப்போ நம்ம செண்பகவல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க. எல்லாம் நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்படிங்க எல்லாத்துக்கும் நேரம் வரும், காலம் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவுடைய பிளானும் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்குது. இத்தனை நாளாக நம்ம சரவணனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படி அது மாதிரி இருந்தவங்களை இப்போது ரம்யா பார்த்திங்கன்னா இப்போது கட்டுனா சரவணனை தான் கட்டணும், ஏன்னா அந்த வீட்டுக்கு அப்போ தான் மூத்த மருமகளாக போக முடியும், இந்த அண்ணத்தை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, அதாவது கார்த்திக் அண்ணன் 2 பேரும் சந்தோஷமாக எப்போவுமே வாழவே விடக்கூடாது, ஏன் கண்ணு முன்னாடியே வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணணும், கொடுமைப்படுத்தணும், அவங்கள அடுத்தவங்களுடைய வழி, அதாவது என்ன லவ் பண்ணிவிட்டு அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனத்தோடு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதேதோ பண்ணி கண்டிப்பாக நம்ம அதாவது சரவணனுக்கும் ஒத்து போகுது, ரம்யாவுக்கும் ஒத்து போகுது. இப்போது 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு கோயிலில் கூட பார்த்திங்கன்னா தாலியை கட்டிட்டாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடுது. கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நம்ம சண்முக வாத்தியார்கிட்ட பர்மிஷனை கேட்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா 2 பேருமே மேஜர். அதனால் பார்த்திங்கன்னா கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிட்ட போது முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு அனுமதிக்கணும் இல்லையா, நம்ம சண்முக வாத்தியார் வீட்டுக்குள்ளே அனுமதிக்கணும் இல்லையா. கண்டிப்பாக அப்படியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணி குட்டையை கலப்பி வீட்டுக்குள்ளேயும் வந்துட போகிறாங்க. வந்த பிறகு தான் ஒவ்வொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தூசி மாதிரி தட்டி ஓரம் தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க போகிறாங்க நம்ம அண்ணத்துடைய வாழ்க்கை. இனிமேல் தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக, அதாவது இன்னும் கொஞ்சம் ஆசையோடு, அதாவது 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஆசையோடையும் அக்கறையோடையும் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணத்துடைய பயணம் தொடரப்போகுது. கூடிய சீக்கிரமே எப்படி தான் இருக்கும் நம்ம அண்ணன் அண்ட் கார்த்திக் எந்த அளவுக்கு அடுத்து, அதாவது ரம்யாவை வெறுப்பேற்றி இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.